திருப்பூர் பல்லடத்தில் பதுக்கி வைக்கப்பட்ட கழிவுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேலப்ப கவுண்டம்பாளையத்தை சார்ந்த பொன்னுசாமி இவர் கடந்த 6 மாதங்களாக கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை அனுப்பும் புரோக்கர் மூலமாக மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தனது தோட்டத்து குடோனில் எந்தவித அனுமதியின்றி வைத்துள்ளார். இரவு நேரங்களில் இந்த கழிவை எரிப்பதால் பல்வேறு நோய் தொற்றுகள் பாதிப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இரவு கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து சுஜய், சஹீர் மற்றும் நிதிஷ் ஆகிய 3 பேர் மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை பொன்னுச்சாமி தோட்டத்தில் எரிக்க வந்துள்ளனர். அப்பொழுது ராடியை சிறைப்பிடித்த பொதுமக்கள் போலீசாருக்கும் வட்டாட்சியர் அலுவலருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பொன்னுச்சாமியிடம் விசாரித்தனர். இந்த நிலையில் தோட்டத்து குணரில் வைக்கப்பட்ட மொத்த மருத்துவ கழிவுகள் முழுமையாக அகற்றாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் என பொதுமக்கள் எச்சரித்ததால் கேரள பதிவெண் கொண்ட லாரியை வட்டார வளர்ச்சி அலுவலர் அதிகாரிகள் பதிமுறை செய்தனர். மேலும் கேரளாவில் இருந்து காலாவதியான மருந்து கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை அங்குள்ள புரோக்கர் மூலமாக கமிஷன் அடிப்படையில் பொன்னுச்சாமி வாங்கி வந்தது. மேலும் இரவு நேரத்தில் எரியூட்ட தெரிய வந்தது. பொன்னுச்சாமி தோட்டத்தில் உள்ள குடோன்கள் உள்ள அனைத்து குப்பைகளையும் அகற்றும் என அதிகாரிகள் உறுதியளித்ததின் பேரில் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு சென்ற பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். என்னென்ன கழிவுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பொன்னுச்சாமி மற்றும் கேரள பதிவு எண் கொண்ட வாகனத்தில் வந்தவர்களிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நவீனா. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.